ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எடுத்ததில் நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஃபேமிலியாக, அதுவும் அதாவது மாப்பிள்ளை வீட்டு விருந்துக்கு தாங்க செல்ல போகிறோம். ஆமாங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க எல்லாருமே என்னோடய ஃபேமிலி. ஸோ கடந்த கொஞ்ச நாட்களாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்கு தாங்க போக போகிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எப்பவும் போல் தான் அதாங்க வழக்கம் போல் அக்கா பசங்க, மாமா பசங்க, சித்தி பசங்க, அத்தை பசங்க, எல்லா குட்டி பசங்களோடையும் ஜாலியாக ஒரு அரட்டை. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா பெரியவங்க யாரும் அதிகமாக வரல. காரணம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு சுச்சுவேஷன். ஸோ நம்ம அதை எதுவும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ நம்ம தான் விருந்துன்னா நம்ம முன்னாடியே போயிடுவோம்ல. நம்ம விருந்துக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா நல்ல விஷயமும் சரி, எல்லா விஷயத்துக்கும் கண்டிப்பாக போய் நிற்கணுங்க. ஏன்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் காட்டியே ஆகணுங்க. அதுக்காகவே போயே ஆகணுங்க. அது மட்டும் இல்லை, நான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்துச்சு. ரொம்ப 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 நான் எதிர்பார்க்காத ஒன்றுங்க அந்த விஷயம். என்ன அப்படின்னா, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நிறைய பாராட்டுகள், நிறைய விஷயங்கள் என்னோடய யூடியூப் சேனலுக்கு நிறைய ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துச்சு. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்னால் வெளியாட்கள் சொன்னால் கூட நான் ஓகே தொடச்சி போட்டு போயிடுவேங்க. ஏன்னா நான் அப்படிப்பட்ட பொண்ணு தான். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே சில நல்ல உள்ளங்கள் இருக்கு இல்லையா, அந்த உள்ளங்கள் வாயில் வார்த்தைகள் ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் நான் கேட்டேங்க. பட் யார் என்ன சொன்னாலும் சரி, இதுலேருந்து நம்ம பேக் வரக்கூடாதுன்றது என்னோட தாட்டுங்க. கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ என்னவோ எதுவாக இருந்தாலும் பார்த்துடலாம் அப்படின்னு எனக்குள்ள ஒரு போராட்டங்க. அந்த போராட்டத்தின் வெற்றி ஒருத்தர் வாயிலிருந்து வரும் தெரியுமா. அதாவது நல்ல மனிதர்கள் நல்ல மனசோட பாராட்டுற அந்த வார்த்தைகள் இருக்குது தெரியுமா, அதுக்கு ஈடினே கிடையாதுங்க. அதுக்கு நான் அதாவது உணர்வு பூர்வமாக உணர்ந்தது அப்படின்னா இந்த மாப்பிள்ளை வீடை தாங்க நான் சொல்லுவேன். ஆமாங்க, இந்த மாப்பிள்ளை வீடு எனக்கு இவ்வளோ சந்தோஷத்தை தரும்ன்ட்டு நான் சின்னதாக கூட எதிர்பார்க்கலங்க. ஏன்னா ஏதோ ஒருத்தவங்க சும்மா பாராட்டலாம், சும்மா நார்மலாக நம்மளை எடுத்து வச்சு பேசலாம். பட் என்ன இவ்வளோ சந்தோஷமாக படுத்தின அந்த ஃபேமிலிக்கு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக நன்றி சொல்லியே ஆகணுங்க. யாரையும் ஈஸியாக உடைச்சிடாதீங்க. யார் வேணால் எப்படி வேணால் உடையலாம். பட் ஆனால் மனதளவில் அவங்களுக்கு பாதிக்கும்ன்றது சிறிதளவு கூட யோசிக்காமல் சில பேர் பண்ணுறாங்க. பட் ஆனால் கஷ்டம் பட்டால் மட்டும்தாங்க பின்னாடி நம்ம லைஃப்பில் நல்லா இருக்க முடியும். சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், யாரையும் புண்படுத்தாதீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் லைஃப்பில் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க. அன்றைக்கி நீங்கள் தலைகுனிஞ்சு நிற்கும் போது கண்டிப்பாக சொல்கிறேன் வருத்தப்படுவீங்க. சரி, ஜோக்ஸ் அப்பார்ட் அண்ட் சீரியஸ் அப்பார்ட், மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக வயிறை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டோங்க. போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட தானே போகணும்னு கலாச்சாங்க. பட் பரவாயில்ல, வாடா ஃபஸ்ட் ரவுண்ட் முடிச்சு தானே போகணும், வாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கு போகலாம் சொல்லிவிட்டு எல்லோரும் கிளம்பியாச்சு. ஒரு வழியாக கிளம்பினக்கப்புறம் தாங்க என் தங்கச்சியை பார்த்தோம். ரொம்பவே ஹாப்பியாக சிரிச்சுக்கிட்டு புன்னகையோடு இருந்தால் எனக்கு மாமியாரை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. நல்ல வரவேற்பு, நல்ல கவனிப்பு. என்னடா இவர் ரொம்ப நேரமாக மாமியாரை பாராட்டிகிட்டே இருக்கான்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, நான் எதிர்பார்க்கல. நான் போய் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், அவங்க என் கன்னத்தை பிடிச்சி கிள்ளி ஒரு மாதிரி ஒரு அன்பு கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்பவே டச்சிங் ஆச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீ பேசுகிறது, நீ வீடியோ போடுறது எல்லாமே நல்லா இருக்குது, நீ இதை நல்லா பண்ணுறா, நல்லா வருவடான்னு சொல்லி என்னை முத தலையில் கை வச்சு ப்ளஸ் பண்ண ஒரு ஆள் அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அது இவங்க மட்டும்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஆள் எப்போவுமே மறக்கக்கூடாது இல்லையா. ஸோ அந்த எத்தனையோ பேர் என்னை தூக்கி விட்டுருக்கலாம். பட் ஆனால் என்னை வார்த்தை சொல்லி என்னை நல்லா இரு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா வளருன்னு சொன்ன ஜீவன் அப்படின்னா அது அவங்க தாங்க. எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா நினைக்காதீங்க, நீங்கள் வீடியோலாம் பார்த்தா தெரிஞ்சிடும். எல்லார்கிட்டேயும் இருந்தும் இவ ஃபோன் வாங்கி வச்சுட்டா. ஏன்னா எல்லாருமே ஃபேமிலியாக ஜாலியாக இருக்கிற டைமில் நீங்கள் உட்காந்து இது பண்ணுறீங்களா. அடுத்த ஆள் என்னை பாராட்ட வந்தாங்க, வேணால் கேளுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் ப்ரௌட் ஆஃப் யூ. थैंक यू. இந்த மாதிரி இந்த இதுல சிச்சுவேஷன்ல இந்த அட்மாஸ்பியர்ல யாரும் போடுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நீங்க போட்டுருந்தீங்க, உண்மையாலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. थैंक यू. ரொம்ப டோட்டலா பிடிச்சிருக்கு. थैंक यू. பாப்பா இன்க்ளூடிங் பாப்பா அவளும் நல்லா மூவ் பண்ணா, நல்லா பழகுறான். ரொம்ப கூட அறிமுகம் இல்லை, நல்லா பழகினாங்க.
அவங்க பேசுகிறத இப்படி இருந்துச்சு. நான் ஒன்றும் சும்மாலாம் சொல்லலைங்க. 1 பை 1 பாராட்டிகிட்டு இருந்தாங்கங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தாங்க. இப்போ உன்னை பாராட்ட வந்தாங்களா, என்ன பாராட்ட வந்தாச்சு, என்ன பார்த்துட்டு போக வந்தாங்களாம் சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் என் தங்கச்சி வந்து கேட்கவே ஆரம்பிச்சிட்டா. பட் ஆனால் என் ஃபேமிலியே அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷம்தான் பட்டுச்சே தவிர்த்து சூப்பர்க்கா சூப்பர்க்கான்னு எல்லாருமே என் வீடியோவுக்கு இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் பண்ணாங்க. உண்மையாகவே அப்படியே பறந்தேன்னா பார்த்துக்கங்களேன். ஆமாங்க, மாப்பிள்ளை வீடு இவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அப்படின்ற நான் அன்றைக்கி போகாமல் இருந்திருந்தேன்னா கண்டிப்பாக இது அனைத்தையும் நான் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து என்னங்க, விருந்துக்கு தானே போனோம், அந்த வேலையை பார்ப்போம் சொல்லிட்டு சாப்பிட்றதுக்கு நாங்கள் வந்துட்டோங்க. உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பாடு. அதாவது சிக்கன் பிரியாணி வச்சுருந்தாங்க, மட்டன் சுக்கா, 65, அப்புறம் முட்டை, ரைத்தா, அப்புறம் கத்திரிக்காய் பச்சடி, பிரெட் அல்வா, அப்புறம் ஒரு விதமான அது என்னது குட்டி வடை மாதிரி இருக்குமே, அது ஸ்வீட்டு பேர் தெரியலங்க, மன்னிச்சுக்கோங்க. பாசுந்தியா இது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேறு என்ன வச்சுருந்தாங்க, அப்புறம் ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னங்க அரட்டை அடிக்க தாங்க உட்காந்துட்டோம். ரொம்பவே என்ன சொல்கிறது, டைம் போனதே தெரியலங்க. ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஃபேமிலியோட கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி ஃபேமிலியோட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இது நான் உணர்வுபூர்வமாக அனுபவித்தது. நீங்களும் என்ன சொல்கிறது, ஒருத்தர் இன்னைக்கு என்ன அவன் நம்மளை திட்டான், நாளைக்கு நம்ம அவன் பேசக்கூடாது, நம்ம பழகக்கூடாது, திரும்ப நம்ம இந்த உலகத்துக்கு வரப்போகிறது இல்லைங்க. திரும்ப இதே ஃபேமிலியோட நம்ம இருக்க போகிறது இல்லைங்க. திரும்பவும் அதே அம்மா அதே அப்பாவோட நம்ம இருக்க போகிறதும் இல்லைங்க. ஒரு அழகான லைஃப் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த லைஃப்பில் எவ்வளோ அழகாக கொண்டு வர முடியுமோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வாங்க. ஹாப்பியாக இருங்க எல்லாருமே. அப்புறம் என்னங்க, நாங்கள் கிளம்புற டைம் ஆயிடுச்சா. ஸோ ரொம்ப பாசத்தின் உச்சக்கட்டமாக இருந்தால் என் தங்கச்சி ஹாப்பியாக இருந்தால். அவங்களோட மாமியார் பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டேயும் அதே தாங்க ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்த போகும்போது அந்த வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பாங்க இல்லையா, ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாருமே ஹாப்பினஸோடு வாங்கிட்டு மறுபடியும் அவங்க என்னை விடவே இல்லைங்க, அவ்வளோ பாராட்டினாங்கங்க. அவங்க அதான் நான் திரும்ப சொல்கிறேன்ல, அந்த அளவுக்கு என்னை பேச வச்சுட்டாங்கன்னா பார்த்துக்கங்களேன். எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுத்தாங்கங்க அவங்க. உண்மையாகவே சொல்கிறேன், நான் ரொம்ப ரொம்ப அப்படியே புன்னகையின் உச்சக்கட்டத்துக்கு போயிட்டேங்க. வேறு லெவல் தாங்க மாமியார் வீடு. அவளுக்கு இதே ஹாப்பினஸ்ஸு லைஃப் லாங் அவளும் பத்திரமா நல்லபடியாக அவங்கள பார்த்து தேங்க்யூ. அந்த அளவுக்கு அவங்களும் ரொம்ப ரொம்ப கைண்டாக உள்ளவங்க தான் நான் நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ எப்படியும் என் தம்பின்னு சொல்லிட்டேன், என் தங்கச்சி அப்படியே மெயின்டைன் பண்ணி அழகாக சிறப்பாக கொண்டு போவான்னு எனக்கு ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை. அதை அழகாக அந்த ஃபேமிலியும் அழகாக்கி எங்கள் ஃபேமிலிக்கும் அவள் சந்தோஷத்தை கொடுத்து ஹாப்பியாக இருப்பான்றது எங்கள் மனசார அவளை வாழ்த்தி நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோங்க எங்கள் வீட்டுக்கு. வரியாடின்னு கேட்டால் நான் வரல, நான் இங்கேயே இருக்கேன்னு அவள் சொல்கிறா. இதுலேருந்தே தெரியுது இதே மாதிரி கடைசி வரைக்கும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.